ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல பேர் பலவிதமான ஒரு பிரச்சனையில சூழ்நிலை வந்திருப்பீங்க. உங்க இதயத்துல என்ன இருக்கு என்பது எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது வேதம் சொல்லுது, மனுஷனும் முகத்தை பார்க்கிறார், ஆனா தேவன் உள்ளான இருதயத்துல ஆராய்ந்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொத்து இருக்கலாம், வீடு வாசல் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், வருமானங்கள் கூட இருக்கலாம், ஆனா மனசுல ஏதோ ஒரு பாரங்கள் இருக்கும். அது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. முகத்துல சிரிப்பு கூட இருக்கலாம், அந்த சிரிப்பு கூட இந்த உண்மையான சிரிப்பு கூட இல்லாம இருக்கலாம். ஆனா ஒன்றே ஒன்று உள்ளான இருதயத்துல இருக்கிற வேதனைகளை, கவலைகள், கஷ்டங்கள், உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டோட திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்களுக்கு தேவன் என்ன முன் குறித்து வைத்தாரோ அதை நிச்சயமாய் நடத்தி செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன் அப்படின்னா, சில நாட்களில் நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு பிறகு என் வாழ்க்கையில இந்த வார்த்தை அதிகமா செயல்பட்டிருக்கு. ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். என் திருமண காரியங்களா இருந்தாலும் சரி, என் கர்ப்பத்தின் கனியா இருந்தாலும் சரி, என் கையின் பிரயாசங்கள் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில ஒரு லாக்டவுன்ல என் புருஷனோட கால் உடைஞ்ச நிலைமையில நான் ஹேண்டிகேப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கையில ஸ்டிக்கோட, ஒரு கையில என் கணவர் என்னோட ஷோல்டர் தாங்கில நாங்க வந்தோம். ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் என்னை விசேஷமாய் நடத்தி இந்த இடத்துல நிக்க வச்சிருக்காருன்னா அவரோட திட்டம். ஹல்லேலூயா. இது மனுஷனோட திட்டம் அல்ல. நான் இங்க நிற்கிறதும் நிர்மூலமாய் ஆகாமல் மடித்து போகிறதும் அவரோட சுத்த கிருபையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்களை செய்தாரோ, எப்படி என்னை வழி நடத்தி வருகிறாரோ, அதே போல வந்திருக்கிற ஜீவ ஒளியில கால் வைத்துக்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா இருள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்று ஜீவ ஒளி உங்க வாழ்க்கை நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா.